கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 11:6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. Sow your seed in the morning and do not rest your hands in the evening, for you do not know which will succeed, whether this or that, or if both will equally prosper. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம். ஆமென். இன்றைய தியான வசனம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டிய உன்னத கொள்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே விவசாயியின் உழைப்பை எடுத்துக்காட்டாக கொண்டு ஒவ்வொரு நாளும் கடமை செய்து நம்மால் முடிந்ததை செய்வது முக்கியம் என அழுத்தமாக கூறப்படுகிறது. காலையில் உன் விதையை விதை என்பது துவக்க காலத்தில் உழைப்பது என்பதை குறிக்கிறது. நாளின் தொடக்கத்திலேயே நாம் முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும். மாலையிலும் உன் கையை நெகிழ விடாதே என்பதில் ஒரு வேலை வெறும் காலை மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் நாம் சோம்பலாக இருக்காமல் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும் என்பது கூறப்படுகிறது. முடிவுகள் தேவன் கையில். எந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் அறிய முடியாது. அது அல்லது இது காலை அல்லது மாலை உழைப்பு பயன் தரும் அல்லது இரண்டும் பயன் அளிக்கலாம். ஆனால் இவ்வாறு முடிவு தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதையும் நாம் நம்பிக்கையுடன் கடமை செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைய தியான வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இது உழைப்பு மட்டுமல்ல, ஆவிக்குரிய பாடமும். இந்த வசனம் வெறும் பொருளாதார உழைப்புக்கு மட்டுமல்ல, நம் ஆன்மீக வாழ்விலும் பொருந்துகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் விதைக்கும் நல்ல செயல்கள், ஜெபங்கள், ஆலோசனைகள் எதுவும் வீணாகாது. எது பயன் தரும் என்பதை தேவன் தாமே தீர்மானிப்பார். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சங்கீதம் 126 வாசிக்கிறோம். இந்த வசனம் உழைப்பின் பயனையும் தேவனில் நம்பிக்கை வைத்திருப்பதன் சிறப்பையும் விளக்குகிறது. கஷ்டப்பட்டு விதைக்கிற போதும் கடைசியில் தேவன் ஒரு நல்ல அறுவடையை அளிப்பார் என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மிக அழகாக கூறுகிறார். இந்த வசனம் நமக்கு தொடர்ந்து நல்லவை செய்யும் மனப்பான்மையை உறுதிப்படுத்துகிறது. எப்போதும் உடனடி பதில் கிடைக்காவிட்டாலும் தேவன் தக்க சமயத்தில் நமக்கு அறுவடை கொடுப்பார் என்று வாக்குறுதி செய்கிறது. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நீதிமொழிகள் 22:29 வாசிக்கிறோம். ஒருவர் தங்கள் தொழிலில் அல்லது வேலையில் அசாதாரணமான தேர்ச்சி பெற்று உழைத்தால்
கடைசியில் அவர் உயர்வையும் மரியாதையையும் பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. உழைப்பு வீணாகாது என்பதற்கான உறுதிப்பாடு இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் உற்சாகத்தையும் தொடர்ந்து கடமை செய்வதையும் வலியுறுத்துகிறது. தேவனுக்காக செய்த உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் எதையும் விட்டு வைக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து தேவனின் கருணையில் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வேண்டும். நம்மால் செய்யப்பட வேண்டிய கடமைகளை செய்யும்போது அவற்றின் பலன்கள் தேவனால் தீர்மானிக்கப்படுவதை நினைவில் வைக்க வேண்டும். கடமை செய்து உழை, சோராமல் இரு. தேவன் தக்க சமயத்தில் அதற்கான பலனை அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆன்மீக வாழ்க்கையிலும் இயல்பான வாழ்க்கையிலும் முயற்சி அவசியம். இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்மையை தெரிவிக்கிறது. வாழ்க்கை முழுவதும் பல விஷயங்கள் நிச்சயமற்றவை. நாம் விதைக்கும் விதைகள் அனைத்தும் வளர்ந்துவிடும் என்று உறுதி இல்லை. ஆனால் அதற்காக நாம் விதைப்பதை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். மற்றவர்களைப் போல அல்லாமல் தேவன் நம் வாழ்வில் பல வாயில்களை திறக்கிறார். ஆனால் அந்த வாயில்களை திறக்க முயற்சி மிக அவசியம். நாளில் ஒரு பகுதியில் முயற்சி செய்வதிலேயே நின்றுவிட்டால் நாம் வாய்ப்புகளை இழக்கும் ஆபத்து உள்ளது. நமக்கு செயலில் உண்மையான விசுவாசம் வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாமே முன்வந்து உழைக்க வேண்டும். யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆழமான சத்தியம் என்னவென்றால், நாம் விதைக்கிற விதைகளின் பலனை கடைசியில் தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. நம் கையில் இருக்கின்றது முயற்சி மட்டுமே. வெற்றியும் பயனும் அவரின் கருணையில் உள்ளது. நம் ஜெபங்கள், நன்மைகள், தேவ சாட்சிகள் முதலியவைகள் எப்போது பலனை கொடுக்கும் என்பதை நாம் அறியோம். சில சமயம் உடனடியாக பலன் தெரியாது. ஆனால் தேவன் அதை தக்க சமயத்தில் வளர்க்கிறார். மொத்தத்தில் நாம் செய்யும் நல்ல காரியங்களில் எதுவும் வீணாகாது. தேவன் நம் முயற்சிகளை ஆசீர்வதிக்க தாமதிக்கலாம். ஆனால் அவர் மறக்க மாட்டார். தொடர்ந்து முயற்சி செய்து விசுவாசத்துடன் வாழ்வது நம் கடமை. இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? இன்றே அவர் பாதம் பணிந்து, கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் நடந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தியான வசனம் மூலம் ஒரு உண்மையான பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எதை முயற்சி செய்கிறோமோ அதை அன்பும் விசுவாசமும் உடனான உழைப்பாக ஆக்க எங்களுக்கு வலிமை தார். கர்த்தாவே, நாங்கள் விதைக்கும் விதைகள் 100ம் 60மாக பலன் தரும்படி உமது ஆசீர்வாதத்தை வேண்டுகிறோம். எங்கள் முயற்சிகள் வீணாகாமல் உமது கிருபையில் பலன் கொடுக்கப்படுவதை காணும் ஆசீர்வாதத்தை தாரும். எப்பொழுதும் சோர்வின்றி உம்மை நம்பும் மனதை வளர்த்தருளும். நாங்கள் செய்யும் ஆன்மீக உழைப்பும் பலிக்க வேண்டுகிறேன். உமது ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக விதைக்கும் விதைகளும்
நன்மைகளும் பலருக்கும் ஆசீர்வாதமாக மாற அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். அவரே நம் உழைப்புக்கான பலனை ஏற்ற நேரத்தில் தந்து நம்மை உயர்த்துவார் ஆக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.